சொல்வதெல்லாம் உண்மை. யார் அந்த பக்கத்து வீட்டாளோட பொண்ணு? அவங்க என்னை தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க. எப்படி திரும்பி வந்த? அவனை உள்ள வச்சு பூட்டிட்டு நான் வந்து காசு எடுத்துட்டு வந்துட்டேன். அவன் வந்து ஃபோன் போட்டு டார்ச்சர் கொடுத்துக்கிறேன். இவங்க ஒரு ஆளை குறிப்பிட்டு சந்தேகப்பட்டு பேசினாங்கன்னா நான் சரி நான் அதை ஒத்துக்கிட்டு போய் மேம். ரொம்ப நல்லவள மாதிரி எல்லாம் பேசாது. சொல்லுங்க. பேர் வெண்ணிலா மேம். விருதுநகர்லேருந்து வர்றேன். கூட பிறந்தவங்க 3 பேர். 10th முடித்தேன் மேம். அக்கா 10th படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அக்கா லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்காக என்னை வந்து 10th முடித்து 2010 10th முடித்தேன். அது அடுத்த வருஷமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க 16 வயசில். கல்யாணம். அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்க? அப்பா லோடு மேன், அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. 16 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் 10th 450 மார்க் எடுத்தேன் மேம். ஸ்கூலில் டிசி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி தரமாட்டேன்னு சொன்னாங்க, படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அப்பா வேணாம், இந்த மாதிரி அக்கா அப்படி போயிட்டாங்கல்ல, அதனால வந்து நானும் அப்படி போயிடுவேன்னு சொல்லிட்டு 4 பேர் பேசுகிறாங்க. அக்கா போன மாதிரி தங்கச்சி போயிடுவா, அதனால அதை பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுலேருந்து 16 வயசு பண்ணி கொடுத்தாங்க. அப்போ எந்த மெச்சூரிட்டியும் இல்லை எனக்கு. வந்து இதுவுமே இல்லாதனால எனக்கு ஒன்றும் தெரிலம்மா. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். 16 வயசு அடிமையாக தான் இருக்கணும். என் விவரங்கிறதுனால அப்படி இருக்கு. நில்லுன்னா நிற்கணும், உட்காரணும் உட்காரணும். என்ன வேலை பண்ணுறாரு? கல்யாணம் முடிஞ்சு வந்து கடை வச்சுருந்தோம் கோவில்பட்டியில். சென்னையில் வேலை பார்த்தாங்க, கோவில்பட்டியில் கடை வச்சுருந்தோம். 5 மாதம் தான் வச்சுருந்தோம். அப்பயும் வந்து அந்த மாதிரி நில்லுன்னா நிற்கணும், உட்காரணும் உட்காரணும், அந்த மாதிரி தான் பண்ணாங்க. நானும் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டேன். அப்படின்னாலும் அம்மா கிட்ட அப்பா கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. நான் சொல்ல மாட்டேன், அவங்க தான் சொல்லுவாங்க. சரி தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்க, நான் சொல்ல மாட்டேன். அவங்களே சொல்லி எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் சேர்த்து போடுவாங்க. ரொம்ப சந்தேகப்படுவாங்க. கடை வச்சுருவாங்க. காலையில் குளிச்சுட்டு உடனே கூப்பிட்டு போயிடுவாங்க. கூடயே கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் மார்க்கெட் போவாங்க மேம். மற்றண்டி நான் பார்த்துருப்பேன். அப்போ யாராவது பசங்க வந்தாங்கன்னா நம்ம கொடுக்கணும் இல்லை மேம், நான் இருக்கு நான் கொடுக்கணும் இல்லை. அவங்க சிகரெட் கேட்டு இப்போ கடன் கேட்குறாங்க, அவங்க ஃபேஸை நான் பார்த்துக்கணும் இல்லை. அது பார்த்தா நீ அவனே பார்த்துக்கிட்டு இருக்க, அப்போ அவன் கூட போறியா அப்படி சொல்லி சண்டை போடுவாங்க. அதுக்கு அடிப்பாங்க. குழந்தை இருக்காமா உனக்கு? எத்தனை பசங்க? ஒரு அப்போ ஒரு கல்யாணம் முடிஞ்சு உடனே கன்சீவ் ஆகிட்டேன் மேம். அப்போது குழந்தை தங்கச்சி, அதுவும் அபார்ஷன் ஆகிடுச்சு. பையன் அது வயிற்றுக்குள்ளே இறந்து போச்சு. அதனால வந்து அங்கேருந்து அம்மா ஊருக்கு வந்துட்டோம். மாசமாக இருந்தேன்னா ரொம்ப யாருமே பார்த்துக்கல மேம். 2 பேருமே படுக்க ஆகிட்டோம். உடம்பு சரியில்லாமல் ரொம்ப வாந்தி எடுத்தேன்னா, அதனால் நானும் படுத்துக்கிட்டு காய்ச்சலோட படுத்துக்கிட்டு அவங்களும் காய்ச்சலோட படுத்துக்கிட்டாங்க. மாமியார் மாமனார் இருக்காங்க, எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. 40 நாள்லேயே வந்து தனி கொடுத்தன வச்சுட்டாங்க. போங்க இங்கேருந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தனி கொடுத்தன வச்சுட்டாங்க. அங்கே போயும் இந்த மாதிரி இருந்தனால அம்மாவுக்கு ஃபோன் போட்டு அம்மா தான் கேட்டாங்க. வந்து ஃபோனே போடாமல் 2 பேரும் உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டேன் மேம், யாரும் பார்க்கல. இப்போ நாங்கள் ஃபோன் போடனால என்னாச்சு ஏதாச்சும் பயந்து ஃபோன் போட்டாங்க. இப்படி சொன்னோமா சரின்னு அவங்க கூட்டு போய் பார்த்தாங்க. அம்மா வந்து சரி யாரும் அப்புறம் அபார்ஷன் ஆயிடுச்சு. செக்ஸ் டார்ச்சர் ரொம்ப பண்ணுவாங்க. அப்போ அவங்க கடைக்கும் போகணும் மேம். 7 மணிக்கு கூப்பிட்டு போவாங்க. திரும்ப சாப்பாடாக்க விட மாட்டாங்க. சந்தேகப்பட்டுட்டு திரும்ப பின்னாடி வந்துடுவாங்க. சாப்பாடாக்கும் போது அவங்க தம்பி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி ஒரு அக்கா இருக்காங்க. தம்பி கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு. அதனால வந்து நான் சோறாக்க போனால் பின்னாடியே வந்துடுவாங்க. എന്നിട്ട് ஆக்கவே விட மாட்டாங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, என்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, எங்கள் அம்மா கிட்ட ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லி சண்டை இவங்க தான் இழுத்து விடுவாங்க. சண்டை இழுத்து விட்டு அத்தை தனியாக போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கடைக்கு போயிட்டு வர்றது டயர்டாக தான் மேம் வருவோம். கடையில் வேலை பார்த்து வீட்டில் வேலை பார்த்துட்டு வருவோம். அப்போ ஒரு நாளைக்கு 3 டைம் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. கன்சீவாக இருக்கும்போது அப்படி தான் ஏறி மிதிப்பாங்க. அந்த கடிச்சு வச்சுருவாங்க அவங்க. அதில் அம்மா கிட்ட நான் சொல்லக்கூட மாட்டேன் மேம், எதுவுமே சொன்னதில்லை. எதுக்கு அவங்க தம்பிக்கு வந்து 40 நாங்கள் கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க மேம். பண்ணிவிட்டு அப்போ நாங்கள் தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். தலை தீபாவளிக்கு ஃபோன் போட்டாங்க மேம். அவங்க தம்பி அவங்க அம்மா விரட்டி விட்டாங்களே எங்களை. அதனால வந்து எங்கள் அம்மா கூட நீயும் பேசக்கூடாது, நானும் பேச மாட்டேன், அவங்க வீட்டுக்கு நீ போகவே கூடாதுன்னு சொன்னாங்க மேம். சரின்னு சொல்லிட்டு நானும் போகலை. அம்மா தலை தீபாவளிக்கு முடிச்சுட்டு வீட்டில் ஊருக்கு கொண்டு வந்து விட வந்தாங்க மேம். கோவில்பட்டியில் இருந்தோம், அங்கே கொண்டு விட வந்தாங்க. அம்மா வீட்டில் காலைல கிளம்பிட்டோம். 2 இட்லி சாப்பிட்டு கிளம்பிட்டேன் மேம். காலையில் போகிறோம். இப்போ மத்தியானம் ஆயிடுச்சு. மத்தியானம் போயிட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் ஆளை காணோம். கன்சீவாக இருந்தேன் மேம். பசி தாங்க முடியாது. இல்லை 2 இட்லி சாப்பிட்ருக்கேன். ஃபோன் போட்டுறேன். காசு வீடு ஃபுல்லாக தர ₹1 கூட இல்லை. கேட்டால் அப்பையும் பதில் சொல்லலை மேம்.
நான் எதுக்கு அங்கே தான் இருப்பாங்க, நான் அவங்க அம்மா இருப்பாரு அங்கே தான் இருக்காங்க. நைட்டு 7 மணிக்கு போகிறேன் மேம். காலைல 7 மணிக்கு காலைல சாப்பிடாது, மத்தியானம் சாப்பிடல. நைட்டு போகிறேன், அங்கே வச்சு சண்டை போடுறாங்க. சரி எனக்கு சாப்பாடுக்கு காசு கொடுங்கன்னு தான் கேட்டேன். உடனே ஊருக்கு போக காசு கேட்குறான்னு சொல்லிட்டு, நான் அம்மா வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால நான் போகலை. காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு விறுவிறு நான் படியேறி போயிட்டேன் மேம். பின்னாடி சைக்கிள் அவங்க வண்டி வச்சுருந்தாங்க, அந்த செயின் வந்து அவுந்துட்டு ரிப்பேர் பார்த்துட்டு இருந்தாங்களாம். பார்த்து விடுதாங்க, நான் விறுவிறுன்னு போகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து இருந்தாங்க. பிடிச்சி 10-12 படி இருக்கும், அதில் உருட்டி விட்டாங்க மேம் அடிச்சு. அவ்வளோ பேர் இருக்காங்க மேம், 40 பேர்கிட்ட இருப்பாங்க. அவங்க முன்னாடி அடித்து தள்ளி விடுறாங்க. அவங்க தம்பி வந்து பிடிச்சிட்டாங்க. 12 படியில் உருண்டு தான் மேம், அப்பயும் மாசமாக தான் மேம் இருக்கு. அது உடனே அம்மா ஃபோன் போட்டாங்க, அதை கூட சொல்லலை மேம். அழுது நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னேன். ஆனால் இவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, உங்கள் மக இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா சொன்னதுனால அம்மா நைட்டு வந்து ஒரு 3 மணி போல் தீட்டாக போச்சு மேம். கன்சீவாக இருக்கும்போது வந்து அப்போ கடை வச்சதுனால தீட்டாக போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னேன். அத்தைக்கிட்ட போய் சொன்னால் அத்தை சிரிக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மா வந்து கிளம்பி இங்கே வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க மேம். நைட்டு 1 மணிக்கு விருந்தினருக்கு போனாங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு விருந்தினர் ஜிஹெச்சுக்கு போனோம். அங்கே க்ளீன் பண்ணுறாங்க. இவங்களும் அவங்க அம்மா படுத்து தூங்கிட்டாங்க மேம். இவங்க அம்மா என்னென்னா குழந்தைய கூட பார்க்காம கிளம்பி என்ன ஆச்சு ஏதாச்சும் பார்க்காம கூட கிளம்பி வந்துட்டாங்க மேம். குழந்தை இறந்துச்சு. அப்போ அம்மா சொன்னாங்க, அந்த 6 மாதத்தில் வந்து எனக்கு தடுப்பூசி போட கூட்டு போகலை, எந்த ஹாஸ்பிட்டலும் போய் காமிக்கல. 2 தடவை வந்து வாந்தின்னு சொல்லி காமிச்சாங்க. மற்றபடி வேறு எதுக்கும் மாசமாக இருக்கா மாத்திரை வாங்கணும் அதெல்லாம் எதுவுமே காமிக்கல மேம். தடுப்பூசி போட கூட்டு போனால் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு வையிறாங்களா, அதனால கூட்டு போக மாட்டேன்ட்டாங்க. அம்மா அப்போ நீங்கள் தான் பார்க்க மாட்டேங்கிறீங்க, இவங்களும் சொல்லி அழுதாங்க. எங்கள் அம்மா எனக்கு எதுவுமே தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட அழுதாங்க. அப்போடா 2 பேரும் இங்கே வந்து இருங்க அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருங்க நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஒரு வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேம். சரின்ட்டு அழுதுட்டு நான் அங்கேயே வரேன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாங்க மேம் விருதுநகருக்கு. அங்கே வந்து துவரமில்லுக்கு வேலை, அண்ணன் அங்கே கணக்கு போயிருந்தாலும் துவரமில்லுக்கு வேலைக்கு போனாங்க மேம். அங்கேயும் அப்படி தான் மேம். வீட்டில் நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே போய் சொல்லிடுவாங்க. அங்கே கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அவங்களோட ஒரு விஷயம் விடாமல் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க மேம். சரி, நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். நீ சொன்னல தீட்டா போச்சு சொன்னல, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. உலகமே வந்து அந்த பெண்ணிட்டேருந்து தான் வருது. அதை வந்து தீட்டுன்னு சொல்லவே கூடாது. அது எப்படி தீட்டாகும்? அங்கேயே வந்து பெண்ணை அடிமைப்படுத்துறது தான். அதே தப்பான வார்த்தை. ப்ளீடிங் ஆச்சு சொல்லு, அதுக்கேன் கூச்சப்படுற? சொல்லுமா. அப்புறம் அங்கே வந்து காலைல ஒரு பாத்திரம் கழுவுறோன்னு வச்சுக்கோங்க மேம். பாத்திரம் இப்போ கழுவுறேன்னா ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணலன்னா அது துருப்பிடிச்சு தானே போகும், அதுக்கு போட்டு அடிப்பாங்க. இவ பாத்திரம் சரியாக கழுவ மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு போட்டு அடிப்பாங்க. கம்பெனிலாம் போய் சொல்லிடுவாங்க, வீட்டை சுத்தமாக வச்சுக்க மாட்டேங்கிறா, ஒற்றை அடிக்க மாட்டேங்கிறா, பாத்திரம் கழுவ மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுவாங்க மேம். அவங்க வந்து கேட்பாங்க, என்ன வீட்டெல்லாம் இப்படி வச்சிருக்கேன் பாரு, இதெல்லாம் எடுத்து விட்டு இதெல்லாம் வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்பாங்க மேம். எத்தனை பசங்க பொண்ணுக்கு? ஒரு பையன் இருக்காங்க. என்ன வயசு? 4 வயசு ஆச்சு மேம். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் ஆச்சு மேம். அதில் ஒரு அபார்ஷன் ஆச்சு. ஆச்சு. எத்தனை மாசத்துல அபார்ஷன் ஆச்சு? 6 மாசத்துல குழந்தை இறந்துருச்சு. பையனாவே அது இதாச்சு மேம். அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா இறக்கிறதுக்கு? காரணம் ஒன்றும் சொல்ல, அவங்க மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா பயந்த கோளாறுன்னு சொல்றாங்க. அது குழந்தைக்கு வந்து ஒரு கை கால் கருப்பா இருந்துச்சு, அப்படின்னா அதான் காரணம். ரொம்ப நானும் புலம்பிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க மேம். அந்த டைம் வந்து இப்போ என்னம்மா பிரச்சனை? இப்பயும் அதான் மேம், சந்தேகப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே தான் ஒரு அடையாளம் தெரியாத ஆள் கூட வருவாங்க மேம். ரோட்டில் போகிறவங்கள்ட்ட கூட என்னப்பான்னு கேட்டாங்கன்னா போதும், அவங்கள வீட்டுக்கு கூட்ட வச்சு எல்லா டீட்டெயில் விவரமாக சொல்லுவாங்க. ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட அவங்கள விட மாட்டாங்க. என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே விட மாட்டாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. திரும்ப அவங்க வர்றவங்க ஒவ்வொருத்தரும் நான் நிரூபிக்கணும், நான் இப்படி பண்ணலை நல்லவன் நான் நிரூபிக்கணும். அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், உன் பொண்டாட்டி நல்லவதான் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்போ பெசாட்டாக இருப்பாங்க, திரும்ப ஆரம்பிப்பாங்க மேம். எதுக்கட்டல் அப்படின்தா ஒரு தடவை மேம் அந்த இது ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்தாங்க. கேட்டேன், ஏன் சந்தேகப்படுறீங்கன்னு கேட்டேன். நான் கோவமாக இருக்கும்போது சொல்லாது, அமைதியாக இருக்கும்போது சொல்லுன்னு சொல்லுவாங்க மேம். அமைதியாக இருக்கும்போது கேட்டேன்னா, சென்னையில் எல்லாருமே நான் பார்த்துருக்கேன், அப்படி தான் இருப்பாங்க, அதான் நீ அப்படி பண்ணிடுவேன் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். யாருமே வந்து நல்ல விதமாகவே பேச மாட்டாங்க மேம். யார் எடுத்தாலுமே அவங்க ஒரு தப்பு இருக்குது, அவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க. அதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட சரி, ஸ்கூல் டீச்சர் வந்து ரோட்டில் பார்த்தாங்க மேம். பார்த்து சொன்னாங்க, நல்லா படிக்கிற பொண்ணுப்பா, படிக்கவேன்னு சொன்னாங்க மேம். படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க படிக்க வைக்கிறது கூட நான் அந்த மாதிரி இருக்கணும் மேம். சரி நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லுவாங்க மேம். சரி அப்போ நீ என் கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க. திரும்ப காலைல அவங்க தேவை முடிஞ்சோன்னு என்ன செய்வாங்க, காலையில் எழுந்திரிச்சு அதெல்லாம் முடியாது, எங்கள் அம்மா கிட்ட போய் சண்டைக்கு போயிடுவாங்க, உங்கள் மக படிக்கணும்னு சொல்கிறா, அவள் படிப்பு முக்கியமாக வாழ்க்கை முக்கியமா அப்படின்னு கேட்பாங்க.
அவங்க தேவைக்கு மட்டும் தான் என்ன இது பண்ணிக்கிட்டாங்க. தேவைக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே என்னை வந்து மாட்டி விட்றாங்க அம்மா கிட்ட வந்து. நைட் எந்திச்சு உட்காந்துக்கிடுவாங்க. எனக்கு பயமா இருக்கு மேம் இருக்கிறதுக்கேவும். அப்பா அப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க மேம். எடுத்து வச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு தடவை பார்த்து அடிச்சு விட்டேன். இந்த மாதிரிலாம் வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லி அடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்து வச்சுட்டு, "நீ என்ன நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிற, முந்தி சொருக மாட்டேங்கிற, நான் சொல்ற மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறேன்னு" சொல்றாங்க. "நீங்க சொல்ற மாதிரி தான் பண்றேன். இதுக்கு மேல எப்படி பண்ண? என்னால இப்படி தான் இருக்க முடியும்னு" சொன்னேன் மேம். என் இஷ்டத்துக்கு தான் நீ இருக்கணும். உன் இஷ்டத்துக்குலாம் என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப நகையெல்லாம் குடுங்கன்னு சொன்னேன் மேம். நகையெல்லாம் 4 வருஷம் உனக்கு சோறு போட்டேன்ல, அதுக்கு நகையெல்லாம் சரியா போச்சு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நான் பேசாம இருந்துட்டேன். திரும்ப எங்க அம்மா கிட்ட போய், "உங்க மக இப்படிலாம் பேசுறா, நகையை கொடுங்க நான் போறேன்னு சொல்றா, நான் மருந்து வாங்கி குடிக்க போறேன்னு" சொல்லி அங்க சண்டை போட்டாங்க மேம். பெரியம்மா பசங்க 4 பேர் இருக்காங்க. அவங்க வந்து சரி என்ன ஏதுன்னு பேசுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க இவங்களை வந்து. கூப்பிட்டதுக்கு அங்கே வச்சு அந்த ஃபோட்டோ காட்டி மிரட்டுறாங்க. "நான் அப்படி தான் பண்ணுவேன், நான் அப்படி தான் அசிங்கமாக பேசுகிறாங்க, நான் அப்படி தான் 4 பேர்கிட்ட போவேன், என்ன பண்ண முடியும்" அப்படின்ட்டு ஃபோட்டோ வச்சு நான் எல்லாத்தையும் காட்டவா, அவங்க மக எப்படி ட்ரெஸ் பண்ணுறா நான் காட்டவான்னு சொல்லிட்டு செல்ஃபோனை கையில் வச்சுட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்க. ரோட்டில் நின்றுக்கிட்டு அத்தனை பேர் இருக்காங்க. அவரோட வாழணும்னு நினைக்கிறேன் நீ. ஆனால் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் மேம். இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கணும்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் மேம். அது பக்கத்தில் 2 பேரும் சண்டை போடுறது வந்து எல்லார்ட்டையும் சொல்கிறாங்களே மேம். அது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து 2 பேருக்கு இருக்கிற ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க மேம். படிக்க வைக்கிறேன், நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க மேம். நானும் போயிட்டேன் மேம். போயிட்டு 1 மாதம் இஷ்டம் இல்லாமல் தான் போனேன். ஆனால் போயிட்டு 1 மாதத்துல திரும்ப ஃபோன் போட்டாங்க, நான் வந்துட்டேன் மேம். வந்து இப்போ 1 வருஷம் ஆச்சு. திரும்ப சண்டை தான் போடுறாங்க. நீ திரும்ப அந்த மாதிரி போயிடுவான்னு சொல்லிட்டு நிறைய பேர் மந்திரக்காரங்கள்ட்ட காசு கொடுத்து வந்து நீ போகக்கூடாதுன்னு சொல்லி நான் தாயத்து கட்டி வச்சுருக்கேன், மருந்து வச்சுருக்கேன். திரும்ப என்ன எந்த கோயில் போனாலும் என் பொண்டாட்டி இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப அடிக்கிறாங்க மேம். யார் இந்த பக்கத்து வீட்டு ஆளோட பொண்ணு? அவர் பேரு கொம்பையா மேம். என்ன பண்றாரு அவரு? அவங்க ஹோட்டல் வச்சுருந்தாங்க மேம். கல்யாணம் ஆகிட்டு 2 குழந்தைங்க இருந்துச்சு மேம். அது எப்படி அப்படி ஒரு தப்பு பண்ணேன்? நானா பண்ணல மேம். அப்படி ஒன்று வேணுக்குனே நானா போய் இஷ்டப்படல. நான் இது வரைக்கும் நான் யாரையும் அப்படி நான் பார்த்தது கூட இல்லை மேம். தப்பான எண்ணத்தில் நான் பார்த்தது இல்லை மேம். நான் பார்க்காம இருந்தேன். நான் நிறைய வீடு மாறி இருக்கேன் மேம். மாறின வீட்டில் யாருன்னு எனக்கு தெரியாது. நீ அவனை ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கு, அவனை ஏன் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு கேட்பாங்க மேம். அதை நான் கண்டுக்கிடவே இல்லை. இப்போ இந்த வீட்டுக்கு வந்தோம் லாஸ்ட்டில் வந்ததுலேருந்து தான் மேம் பிரச்சனை. அப்போயும் நான் உண்மையிலே நான் தப்பாகவே பார்க்கல மேம். அவனாக தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அது எனக்கு தெரில மேம். அப்புறம் நான் படிக்க வைக்கிறேன்னு சொன்னனால தான் நான் போனேன். அவன் புருஷன் உன்னை எல்லாம் இப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறான், நான் அவனை படிக்க வச்சு நான் நல்லா இது பண்ணுறேன்னு சொன்னான் மேம். அப்பயும் கூட நான் வரலன்னு தான் சொன்னேன். நீ வரலன்னா நான் மருந்தை குடிச்சிருவேன், நீ வாசலில் நான் எழுதி வச்சிருவேன், நீ தான் என் சாவுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்னை தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க மேம். எங்கே போனேன்? அது ஆந்திரா பக்கத்தில் சித்தூர்னு ஒரு ஊர் மேம். அது எலெக்ஷன் டைம் மேம். அப்போ கூட நான் ஃபோன் போட்டு இங்கே வர்றதா தான் இருந்துச்சு. இவங்களே ஃபோன் போட்டு கூப்பிடுவாங்க. அப்போ கூட நான் சொன்னப்போ அவன் உடனே இந்த துப்பட்டா இருக்கலாமா அதை எடுத்து மேலே மாட்டிக்கிறது, சிசர் எடுத்து கையில் வச்சுக்கிட்டான். பேச மாட்டேன்னு சொன்னா கொஞ்சம் கையிலலாம் அறுத்துக்கிட்டேன் மேம். எப்படி திரும்பி வந்த? திரும்ப நானாக தான் மேம். இவங்க ஃபோன் போட்டாங்க மேம். ஃபோன் போட்டு நான் அழுதுட்டேன் மேம். நீ எப்போ வர போகிறேன்னு கேட்டாங்க. நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து அவனை உள்ளே வச்சு பூட்டிக்கிட்டு நான் வந்து காசு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மேம். ஆந்திராவிலேருந்து அங்கேருந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ஆட்டோ. அவங்க ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் எங்கே இருக்காங்க? இப்போ எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல மேம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க? நான் அம்மா வீட்டு பக்கத்தில் தெருவில் இருந்தேன். அவங்க என் வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க மேம். அப்போ அவங்க ஒய்ஃப் எல்லாம் உனக்கு தெரியும்? தெரியும் மேம். தெரிஞ்சே போனேன். செக்ஸ் டார்ச்சர் சொல்கிறீங்க. அது எப்படி கூட போவீங்கன்னு ஒரு நான் அதை நினச்சி நான் போகல மேம். உண்மையில நான் அதை நினச்சி போகல. இது சொல்கிறது நம்பவே முடியல, ஏற்றுக்கவும் முடியல. படிக்க வைக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன்னு சொல்கிறியே. படிக்கிறதுக்காக போகிறேன்னு சொன்னால் நாங்கள் உங்களை திட்ட மாட்டோம்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் இல்லை மேம். உண்மையிலே அப்படிலாம் இல்லை மேம். பொய்யும் சொல்லலை மேம். தெரியும் நீங்கள் சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க இதை சொன்னால். அதுக்கு அம்மா கூட இதை வச்சு சொல்லலை மேம். இன்னும் ஒரு பொண்ணு இருக்கா, அவங்க குழந்தைங்க இருக்குது, அவங்க வாழ்க்கையை கடிச்சிட்டு நீ அவரோட போவேன். அந்த நினப்பு எனக்கு இல்லை மேம். அவங்க அப்படி அந்த அடுத்தவங்கள்ட்ட போகணுன்னு நினப்பு எனக்கு இல்லை மேம். அப்புறம் அப்படியே போனேன். அப்புறம் அவங்க அந்த மாதிரி கட்டாயப்படுத்தினாங்க மேம். இதை சொன்னால் யார் ஏற்றுக்கிட்டாங்க? அதை ஏற்றுக்க மாட்டாங்க தான் மேம். உண்மை தான் மேம் சொல்கிறேன். நேற்று அந்த கொம்பன் என்ன ஆனாரு? தெரில மேம் என்ன ஆனாங்க. நான் வந்ததுக்கப்புறம் எதுவும் தெரில மேம். வந்ததுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே இல்லையா? நான் பார்க்கல மேம். நான் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்துட்டேன் மேம். அப்போ அவங்க ஒய்ஃப் எல்லாம் ஒன்றும் பார்க்கவே இல்லையா? பார்க்கல மேம். அம்மா அப்பாவும் ஏற்றுக்க மாட்டேன். அக்கா ஏற்கனவே இப்படி பண்ணனால நீ இப்படி பண்ணுறது ஏற்றுக்க மாட்டேன். அப்புறம் அம்மா அதான் செத்தா சாவி என்னன்னாலும் பண்ணுன்ட்டேன். அப்புறம் என்ன பண்ண?
அதான் இவங்களோட வந்து இருந்தேன் மேம். சரி என்னன்னாலும் பரவாயில்ல, இவங்களும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க மேம். இப்போ ஏன் திடீர்னு வந்திருக்க? இப்போ வந்து எது கேட்டாலும் போட்டு அடிக்கிறாங்க மேம். ஃபோன் போட்டு கூப்பிட்டாங்க. நான் தப்பு பண்ணுற போன இல்லை மேம், ஃபோன் போட்டு கூப்பிட்டாங்க. இப்போ அதையே சொல்கிறாங்க வந்து ஃபோன் போட்டு கூப்பிட்டா தான் தப்பாக போச்சு, ஃபோன் போட்டு கூப்பிட்டா தப்பாக போச்சு. எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ ஹஸ்பண்டோட வந்து சேர்ந்துட்டு? 1 மாதம் மேம். 1 மாதம் தான் ஆச்சு. அதில் கன்சீவ் ஆகிட்டேன் மேம். அப்புறம் தெரியாம தான் மேம் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அபார்ட் பண்ணேன் மேம். இவங்களும் கூப்பிட்டு தான் மேம் போனாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம்மா? கல்யாணம் ஆச்சு. நீங்கள் படிச்சிங்களா? நான் 10th வரைக்கும் படித்தேன். அதுக்கு மேலே ஏன் படிக்கல? அதுக்கு மேலே அவ்வளோதான். அப்பா ஒரு ஆள் வேலை பார்க்குறாங்க, படிக்கல. கம்ப்யூட்டர் பழகினேன், தையல் கிளாஸ் அனுப்புனாங்க, அதெல்லாம் படித்தேன். என்னம்மா நினைக்கிற அக்கா பாட்டி? இவ செஞ்ச தப்பு மேம். அவர் எவ்வளோ தான் பேசினாலும் இவன் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது. அதனால் நீ சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை. இன்னைக்கு யார் வருவா? அவர் எவ்வளோ தான் பேசட்டும் அடிக்கட்டும், இவன் அப்படி பண்ணலாமா? அறிவு இல்லையா? ஒரு பிள்ளை பார்த்துட்டேன். நீ யாருமே வரல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா யார் பண்ணுவா? அப்பா அவ்வளோ தூரம் சொன்னாங்க, பிரச்சனைலாம் இருந்துச்சு. இங்கே வீட்டுக்கிட்ட இங்கே விருந்தினரில் இருக்கும்போதே பிரச்சனை வந்து ரொம்ப அந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தெல்லாம் காமிச்சு அண்ணன் முன்னாடிலாம் காமிக்கவும் அப்பாவுக்கு கோவம் வந்துச்சிருச்சு. ரொம்ப அசிங்கமாக பேசிட்டார். சட்டையை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் சென்னைக்கு போகணுன்னு கிளம்பி போயிட்டார். இவ அந்த சென்னைக்கு போன டயத்தில் பக்கத்தில் அந்த பழக்கம் பழகிருக்கு. அப்பா அது முன்னாடி சண்டை வரதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, நீ இங்கேயே இரு, ஒரு வேலை பார்த்துட்டு பையனை வச்சுட்டு இரு, அவர் திரும்பி வந்தால் வரட்டும், அப்போ பார்த்துக்கோ, இல்லைன்னா உனக்கு வேணாட்டி விடு, நீ வேலை பார்த்துட்டுன்னு சொன்னாங்க. அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணவங்க இவ இப்படி பண்ண ஒரு தப்புனால இன்றைக்கி நீ எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கே போச்சு அறிவு? 15 வயசு பிள்ளை கல்யாணம் பண்ணும்போது மேம் பெரிய பொண்ணு இப்படி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டனால ரொம்ப இதுக்கு மேலே படிக்க வச்சாலும் இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுன்னு சுற்றி சொந்த பொண்ணை வந்து நல்லது சொல்கிறதுலாம் ஆள் இல்லை. அவங்களும் அவ்வளோதான், படிக்காதவன்றனால அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. இப்போ சொந்த பந்தம் வருவாங்களா? அந்த பொண்ணோட வாழ்க்கை போச்சுல்ல, அவள் பண்ண தப்பு தானே. இன்றைக்கி வந்து அவளை அந்த தப்பு பண்ணுறதுக்கு தூண்டி விட்டது யாரு? தள்ளி விட்டது யாரு? அவள் புருஷன் சந்தோஷமா வச்சிருந்தா அந்த மாதிரி பண்ணியிருப்பாளா? அவள் பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல, ஆனால் எவ்வளோதான் ஒரு பொண்ணு அனுபவிக்கும் இருக்கு. ஆனால் 4 பேர் வந்து அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. 4 பேருக்காக எவ்வளோ நாள் நான் வாழ? அவங்க சொல்கிறாங்கல்ல மற்றவங்க. 4 பேருக்காக வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்துட்டே இருப்பீங்களா? பையன் நீ போகும்போது பையனை கூட்டிட்டு போயிட்டியா? பையன் அம்மாட்ட தான், அம்மா வீட்லேயே தான் மேம் இருப்பான். அதனால இப்போ என் கூட தான் மேம் இருக்கான். இப்போ வந்து கிளாஸ் என்ன மேம், கோயில் அவங்க மச்சான் வீட்டு பால் காட்சிக்கு போனேன் மேம். போனப்போ இவன் வந்து ஆச்சி வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னான். 2 நாள் அங்கே இருந்தேன் மேம். இங்கே வீட்டில் வந்து என்ன அவனையும் டார்ச்சர் பண்ணுவாங்க, யார்கிட்டையும் பேசக்கூடாது. சிமெண்ட் சீட்டு தான் மேம், எவ்வளோ வெக்க ஜாஸ்தியாக இருக்கும். கதவு மூடிக்கிட்டு தான் இருக்கணும் மேம், ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிருவாங்க. பகலை நானும் அவனும் அந்த வெக்கக்குள்ளேயே இருக்கணும். கதவை திறந்துச்சா அதுக்கு சண்டை போடுவாங்க. பாத்ரூம் போனால் பின்னாடியே வந்துடுவாங்க. நான் சொல்லிட்டு இந்த மாதிரி இனிமேல் நான் பண்ண மாட்டேன், ஒரு தடவை அனுபவிச்சிட்டேன், எங்கள் அப்பாவை என்னால் அனுபவிச்சிட்டாங்க, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் உனக்கு தான் இப்போ கேட்க ஆள்லன்னு நினச்சிட்டு எதுக்கு எடுத்தாலும் அடிச்சுட்டு இவங்க கிட்ட நான் செஞ்ச தப்பை சொன்னால் கூட பரவாயில்ல மேம், நான் செய்யாத தப்பெல்லாம் அவங்க கிட்ட சொன்னால் நான் எப்படிமே பொறுத்துப்பேன். அவங்க நான் பண்ண தப்பால் அவங்களும் அவர் பக்கமே தான் பேசுகிறாங்க. சரி, ரொம்ப கொடுமைப்படுத்தினது, வயத்தில் மிதிக்கிறது, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஏன் முன்னாடி அடிச்சிருக்காரு, பார்த்துருக்கேன். வயத்தில் மிதிப்பறாமே மாசமா இருக்கும்போது? மிதிக்கல் நான் பார்த்ததில்ல, மாசமாக வீட்டுக்கு போனதில்லை. விருந்தினரில் வந்து மாடி வீட்டில் இருந்தது, மாசம் வரும் கீழே வீடு காலி பண்ணோம். அப்போ ஏதோ செருப்பு எடுக்க போனாங்க கடைக்கு போயிட்டு ஏதோ செருப்பு ஃபஸ்ட்டு ஒரு செருப்பு வாங்கி பைசாவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த செருப்பு ஏதோ சைஸு சேரலையா, கலர் ஏதோ சொல்லி வேறு கேட்டாலாம். முதலே காசு கொடுத்ததா, நீ எதுக்கு திருப்பி வேணான்னு சொல்லி வேறு கேட்டேன்னு சொல்லி அங்கேருந்து சத்தம் போட்டு வந்திருக்காரு. வீட்டில் அந்த வீடு காலி பண்ணல, அந்த மேலே வீட்டுக்கு வந்துட்டு நானும் தம்பி இருக்கோம். இவன் வந்து காலி பண்ண மேலே கடை போய்ட்டு வந்துட்டு 2 கைட்டு இப்படி அடிச்சிட்டார், கழுத்தோடு சேர்த்து. அடிக்கவும் கழுத்தை எனக்கு திருப்ப முடியல, எனக்கு வலிக்குதுன்னு அழுதுட்டான். நாங்கள் உடனே அம்மாவுக்கு ஃபோன் போட்டு அம்மா வர சொல்லி தைலம் தடவணும். சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா, அப்படி செருப்பு முதலே எடுக்க வேண்டியது தானே, அது எதுக்கு காசு கொடுத்தப்பறம் வேறு செருப்பு மாத்திரா அப்படின்னு சத்தம் போட்டார். அடிக்கல நம்ம தடுக்க முடியாது. இன்னும் சண்டை போட்டு நாளைக்கு கூடுவாங்க, நாளைக்கு நம்மளால நீ தான் இப்படி பேசினா உன் தங்கச்சியால் தான் இப்படி ஆச்சு நம்ம சொல்லி படிக்கட்டில் 12 படிக்கட்டில் அடிச்சு மிதிச்சு போட்டாராமே. அது எங்கே வச்சு போட்டான்னு எனக்கு தெரியும். அவங்க அம்மா வீட்டில் வச்சு படிக்கட்டில் ஊட்டி விட்டாருன்னு சொன்னேன்ல, கல்யாணம் முடிஞ்ச புதுசில் அது எல்லாம் இங்கே இருந்ததுக்கு வந்த பிறகு தான் வச்சோன்னா. ஸ்டார்டிங்கில் அங்கே இருக்கிறதெல்லாம் நானும் போனது தெரியாது. ரொம்ப நாள் சொல்லவே இல்லை, அடிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு எதுவுமே சொல்லலை. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, சரி இருந்தோன்னு தான் நினச்சேன். இவங்களா தான் நம்ம எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொன்னாங்க.
அவருக்கும் கொஞ்சம் வந்து எல்லாம் பார்க்குற வைக்கிறன்னா தெரியாத ஆள் யாராக இருந்தாலும் இப்போ என்னன்னே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுறது. என் முன்னாடி இப்படி இருக்கா, அப்படி இருக்கிறா, இப்படி பண்ணுறா, அப்படி பண்ணுறா, இப்படி பேசுகிறா, அப்படி பேசுகிறா அப்படின்னு. ஃபோட்டோ காமிச்சாரா இவ ட்ரெஸ் போட்டு? ஆமாம், அதுக்கு தான் எங்கள் அப்பா வந்து கோவம் வந்துருச்சு எங்கள் அப்பாவுக்கு. பெரியம்மா வீட்டில் வச்சு அப்பா இருக்காங்க, 4 அண்ணன் இருக்காங்க. சரி மருந்து குடிச்சு ஆகப்போன்னு சொன்னார்னு இவ கோச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். கதவை தட்டி கூப்பிட்டு வந்தாங்க எங்கள் அண்ணன். கூப்பிட்டு வந்துட்டு பேசணும்னு வந்து சொன்னப்போ 4 பேர் இருக்காங்க. சேலை தொப்புள் கீழே எப்படி கட்டுறா தெரியுமா, நைட்டுக்கு எப்படி படுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் ஃபோனில் ஃபோட்டோ வச்சுருக்கேன் காட்டட்டுமா, அண்ணே அப்பா இருக்காங்க, ஃபோனை தூக்கி இப்படி காமிச்சிருந்தா கோருவாங்க. சீமா ஒரு வார்த்தை பேசிட்டேன். நான் குடிப்பேன் கூத்தானே எப்படி வேணாலும் நான் போவேன், அதை எவன் காப்பா என்ன அப்படின்னு நெஞ்சில் அடிச்சு சொன்னார். குடிச்சிட்டு வந்துருங்கிறப்ப அது வந்து கொஞ்சம் அப்பா அதை தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சென்னை வந்தது கடைக்கு. இங்கே நான் கடைக்கு போகிறேன், இங்கே ஓனர் கூப்பிட்டுட்டே இருக்கான்னு சொல்லி இங்கே சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்து இங்கே வேலை பார்த்தேன். என்னன்னாலும் நான் சாப்பாடு ஆக்குவேன் மேம். சாப்பாடு ஆக்கணும் எல்லாருக்கிட்டையும் சாப்பாடு ஆக்கவே மாட்டேங்கிறான்னு போய் சொல்லுவாங்க. நக்கலை என்னை பார்க்குறாங்க மேம். அப்படி கடைக்கு போகிறேன் மேம், கடையில் வேலை பார்க்குறாங்க, சரக்கு வாங்க போகிறேன், 4 பேர் நிற்கிறாங்க, ஆம்பளை நிற்கிறாங்க, பொம்பளை. அவங்க முன்னாடி அப்படியே திட்டுவாங்க மேம். என்னென்னா அவங்களுக்கு வந்து ஆம்பளை எனக்கு அடங்கி தான் போகிறா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு கெத்து மேம். என்னையும் சரி என் பிள்ளையும் சரி மேம். 4 பேர் முன்னாடி அப்படி தான் திட்டுவாங்க மேம். இவ்வளோ தூரம் நடந்திருக்கு மேம். இனிமேல் யாருக்கிட்ட எந்த பிரச்சனையும் சொல்லாதீங்க, நம்மளுக்குள்ளேயே தீர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க. சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பிட்டேன் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே மேம். ஃபுல்லாக நாயோட மோசமாக எனக்கு அடிச்சு போட்டு போயிட்டாங்க. என்னால் எந்திக்க கூட முடியல. எப்படி நான் சோறாக்கி போடுவேன். அவர் என்ன பண்ணார், அவன் எல்லாம் இப்படிலாம் சொன்னா நீ எல்லாம் சோறே ஆக்க மாட்டேங்கிறியாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போக போக அவர் 2 பக்கம் சண்டையில் விட ஆரம்பிச்சிட்டார். நீ அன்னைக்குமா வண்டியில் ஒருத்தன் போனானமே அவன்கிட்ட நின்று பேசினியாமே அப்படின்னு சொல்லிட்டாருமே. நான் யார்கிட்டையுமே நின்று பேசுகிறேன், எனக்கு யாரும் தெரியாது அப்படின்னு சொன்னேன். இவங்கள்ட்ட கேட்டால் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்றாங்க மேம். அவங்க வந்து என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு இப்போ உனக்கு என்னம்மா வேணும்? எனக்கு அவங்க வேண்டாம் மேம். அம்மா அப்பாவும் சேர்த்துக்கல மேம். நான் கொஞ்சம் படிக்கிறேன் மேம். குழந்தை அவங்க பார்த்துக்கிட்டும் மேம். படிச்சுட்டே கூட வேலை பார்க்குறேன் மேம். கேவலமாக பேசிட்டாங்க மேம். இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன். நீ என்னம்மா சொல்ல? அவங்க இஷ்டம் மேடம், வாழ போகிறது அவன். குழந்தைய வந்து எங்கள் அம்மா பார்த்துக்குவாங்க, இல்லை நாங்கள் பார்த்துக்குவோம். குழந்தைய பற்றி பிரச்சனை இல்லை. எங்கள் அப்பா குழந்தைய பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவன் பிறந்ததுலேருந்து நாங்கள் விருந்திருந்தாலும் எங்கள் கூட வளர்ந்துட்டான். இவர் 2 விளையாடுமே எங்கிட்ட இருந்துக்குவான். பிரச்சனை இல்லை. அது வந்து ஏம்மா வாயத்தை பிடிச்சிக்கிறேன்? அப்பாசன் பண்ணனால கர்ப்பப்பையும் கையோடு சேர்ந்து இருந்தால சிரிக்க கூட முடியல மேம் என்னால். அவங்க அந்த மாதிரி என்னை பேசுறதுனால இப்போ நான் எல்லாருமே அப்படிதான் மேம் பார்த்தாங்க. அந்த ரோட்டில் சண்டை போட்டதுக்கப்புறம் எல்லாருமே நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி சேலை கட்டுறா, எங்கே போகிறா, என்ன பண்ணுறா, அந்த மாதிரி பேசி பின்னாடி பேசுகிறாங்க மேம். ஒரு வார்த்தை சொல்கிறது புரியுதா அவனுக்கு? புரியுது. இவன் என்ன பண்ணிச்சிருக்கா, லெட்ரு 4 பக்கத்துக்கு லெட்ரு எழுதி. ஒரு பக்கம் தான் என்ன எழுதியிருக்கா? நான் இப்படி போகிறேன், என் லைஃப்பை நான் பார்த்துக்குவேன், நான் நல்லா இருப்பேன், பெரிய கலவு பண்ணிக்கணும், அது மாதிரி நான் போயிட மாட்டேன், நல்லா இருப்பேன், என்னை பற்றி கவலைப்படாதீங்க, பெத்த பிள்ளை நான் என்கிட்ட இருக்குது, அதை நினைக்க நம்ம ஒரு செகண்ட். இப்போ அவரோட போகும்போதா? நீ எதையும் நினைக்க வேண்டாம், குடும்பப்படுத்துகிறாங்க. இதே மாதிரி இப்போ ஆதரவு கொடுக்காட்டி நீ சொல்லலாம், சரி போனேன் அப்படிங்க. அப்பா அப்போ அவ்வளோ தூரத்துக்கு சொந்தமாக என்ன சொன்னாங்கன்னா, ஹஸ்பண்ட் கூட போனால் போட்டும், நீ என்ன அவன் அடித்து கொண்டுருவான், அவன் வீட்டுக்காரன் தானே, வீட்டுக்காரங்க அடிபடி செத்தாச்சாவனா நீ அனுப்பி வை உன் பிள்ளைய வீட்டுக்காரோட அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா அதெல்லாம் வேண்டாம், இருக்கட்டும். சொல்லுங்க, உங்க பேரு? மாரியப்பன் மேம். சொல்லுங்க மாரியப்பன், என்ன பிரச்சனை? மேம் அதாவது நான் கல்யாணம் முடிஞ்சு எங்கள் ஊரில் சொந்த கடை வச்சு செஞ்சு நல்லபடியாக இருப்பேன்ட்டு இருந்தேன். இவங்க தான் ஊருக்கு வான்னு எப்படி எல்லாம் நல்லபடியா இருந்தீங்க கொஞ்சம்? என்ன வயசுல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? 17 வயசு இருக்கும். 17 வயசு இருக்கும். 16 மேம். எனக்கு தெரியாது, அவங்க வயசெல்லாம் சொல்ல. 17 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணலாமா? அது பண்ணக்கூடாது மேம். அதுக்குள்ள பொண்ணு தெரியும்ல? தெரியும் மேம். அடுத்தது அதான் போய் பொண்ணுன்னு கேட்டோம், சரி முடிச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணுவீங்க? எனக்கு தெரியாது மேம். நான் வந்து மெட்ராஸில் வேலை பார்த்தேன். ஏன் உங்களுக்கு தெரியாது 18 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு? நம்ம படிப்பறிவு நிறைய கிடையாது. அதுக்கு படிப்பறிவு வேணும்னே இல்லை, எவ்வளவோ டிவியில் சொல்கிறாங்க, பேப்பரில் போடுறாங்க, தெரியாது? சரி சந்தோஷமாக இருப்போம் ஜெயவன் தான் இருந்தது. உங்கள் மனைவி அடிப்பீங்களா நீங்கள்? நான் அதாவது எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற எங்களுக்கு பிரச்சனை கிடையாது மேம். தனியாக வந்தன்னைக்கே கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு. எதுக்கு அடிப்பீங்க உங்கள் மனைவியை? நான் தூங்கிட்டு இருக்கல ஏதோ கேட்டா அன்னைக்கு. அப்போ சாப்பாடுக்கு அரிசி கேட்டேன் மேம். கடை மூடி வச்சிட்டாங்க, சற்று என்னால் தூக்க முடியாது, எந்திங்க சாப்பாடு ஆகணும், அரிசி வேணும்னு சொல்லி கேட்டேன் மேம். அதுக்கு அப்படி போட்டு பின்னாடி கூடி வந்து அடிப்பாங்க, 2 கைட்டு வச்சு பின்னாடி கூடி வந்து அடிப்பாங்க மேம். நான் எப்படி எதிர்த்து பிடிக்க முடியும் மேம்?
அப்புறம் 12 படி உருட்டி விட்டீங்களாமே. அது வந்து என் தம்பி கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னாங்க மேம். என் தம்பி கல்யாணத்துக்கு நீ வரட்டாலும் பரவாயில்ல நான் போவேன் அப்படின்ட்டு நான் இவட்ட சொல்லாமல் தெரியாமல் தான் போனேன். போய் கல்யாணத்துக்கு நின்னேன். இவ வந்துக்கிட்டு 100 ரூபா கொடுங்க, நான் எங்கள் அம்மா ஊருக்கு போகிறேன்னா. ஏம்மா எதாக இருந்தாலும் புரிஞ்சு பேசுமா ஐயம்மா. அப்போ கேட்கல. சரி அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு. டப்புன்னு அடித்தேன். அது தவறி உருண்டுட்டா, பொதுன்னு விழுந்துட்டா. அவள் எப்படி புடவை கட்டுவா, என்ன பண்ணுவா, நல்லா எல்லாத்தையும் சொல்லுவீங்களா? ஏன் புடவை எங்கள் ஊரில் வந்து யாரும் அந்த மாதிரி கட்ட மாட்டாங்க மேம். என்னை வந்து வைவாங்க, சத்தம் போடுவாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தீங்களா? ஃபோட்டோ எடுத்தேன் மேம். ஏன்? அதாவது நான் இவங்க வீட்டில் சொன்னேன், நம்மளை என் பொண்ணையே நீ சந்தேகப்படுற வைக்கிற அப்படின்லாம் சொன்னாங்க. கணக்கு நீ பொம்பளை மாதிரி இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறா வைக்கிறான்னாங்க. எங்கள் ஊரில் நான் அந்த மாதிரி இருந்ததை வச்சதை பார்த்ததில்ல அப்படின்னு அவங்க நம்பலை. இவங்க எதோ ஒன்றுனா நான் உங்கள் ஊருக்கு போயிருந்தேன் மேம். இவங்க ஊருக்கு போயிருந்தப்போ எதுவும் ஒன்று எங்களுக்கு பிரச்சனைனா உடனே என்ன செய்வாங்க, அவங்க அம்மாவை பார்த்தா நாங்கள் பொண்ணு கட்டினது வச்சது அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. அவனா அவங்க அண்ணன் தம்பி இருக்காங்கள்ல, அவங்கள கூப்பிட்டு வச்சு 4 பேருக்கு முன்னாடி வச்சு நான் 4 ரோடு பிரியிற இடத்துல வச்சு தான் எதாக இருந்தாலும் பஞ்சாயத்து கேட்பாங்க. அதாவது ஊர் தலைவர் மாதிரி. என் பக்கம் யாரும் வரமாட்டாங்க. இவங்க பக்கம் 10 பேர் 15 பேர் பொண்டாட்டியோட ஃபோட்டோ காமிச்சிட்டீங்க. 15 பேர் 10 பேர் இருப்பாங்க மேம். அப்போ இருந்துக்கிட்டு ஒன்று நான் இருந்துட்டு நான் சொன்னால் நம்ப மாட்டேங்கிங்க, இந்த போட்டா பாருங்கன்னு காமித்தான் செஞ்சேன். யாரும் பார்க்கல. ஆனால் அவளுக்கு தெரியாமல் அவள் படத்தை எடுத்தீங்க. அவள் தூங்கிட்டு இருக்கல் தான். அதாவது நான் சொன்னேன், கணவன் மனைவிக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சுப்பா. இல்லை மேம். அதாவது நான் சொன்னேன் முதைய இந்த சரி, மாதிரி. இதெல்லாம் செஞ்சீங்கல்ல, அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் கொஞ்ச நாள் இருந்தோம். அவள் உங்களை விட்டுட்டு போனால? விட்டுட்டு போனான். ஏன் போனா? தெரில. நான் அதாவது என்ன இவ்வளோ தூரம் பாதுகாத்தீங்க, தூங்கிட்டு இருக்கிறது பொண்டாட்டியை ஃபோட்டோ பிடிச்சி எல்லாருக்கும் காமிச்சிங்க, அண்ணன் தம்பிக்கெல்லாம். அப்புறம் என்ன சாதிச்சிங்க? இல்லை, திருமணம் வாழ்க்கைங்கிறதே நம்பிக்கையில தான். நம்பிக்கையில் தான் மேம். நம்பிக்கையில்னா அதாவது நம்ம இந்த வழியில் போவாதா இப்படி போ அப்படின்னு சொல்லணும். என்னெல்லாம் பண்ணா அவ சொல்லுங்க, எப்படி புடவை கட்டுவா? புடவை வந்து அதான் இதை கட்டுறது, முந்தி விரித்து போடுறது. முந்தி விரித்து இருந்தால் எங்கள் ஊரில் சத்தம் போடுவாங்க. முந்தி விரிச்சுக்கிட்டு நடந்தால் பொம்பளை குடும்பத்துக்கு ஆக மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஏமா இப்படிலாம் இருக்காதம்மா. சரி, ஆம்பளை என்ன பண்ணணும்? ஆம்பளை எப்படி சட்டை போடணும், எப்படி வேஷ்டி கட்டணும்? பொம்பளை முந்தி விரித்து போடக்கூடாது, பொம்பளை இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? உங்கள் ஊரில் ஜீன்ஸ் போடுவாங்களா அந்த காலத்தில்? அப்படியே போடுறீங்க? கைலி தான். ஏன் போடுறீங்க? பொம்பளை இதை பண்ணக்கூடாது, பொம்பளை அது பண்ணக்கூடாது, பொம்பளை சத்தமாக பேசக்கூடாதுன்னு என்னங்க? அதையும் தாண்டி தான் இருந்தேன் மேம். அதையும் தாண்டி இருந்தேன். பல்லோடைய அவங்க அப்பாவுக்கு எனக்கும் கொஞ்சம் கைத்தறால் ஆயிடுச்சு. 4 பேருக்கு முன்னாடி பேசல அவங்க அண்ணன் அவனா உசுப்பேற்றி விட்டு அவங்க இருந்துக்கிடுவாங்க. அப்போ கைத்தகரால் ஆனோன்னு தான் நான் அப்போ வெளியூருக்கு எங்கேயா போகிறேன்னு சொல்லிவிட்டு மெட்ராஸை பார்த்து வந்தேன். வந்தோடனே தப்பு பண்ணேன். அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கும் போல் தெரில. நான் கரெக்டாக மெட்ராஸுக்கு வந்ததுலேருந்து அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். அவன் வந்து வேற ஆள் பண்ணுற மாதிரி சொல்லிவிட்டு நான் ஃபோன் போட்டு டார்ச்சர் கொடுத்துக்கிறேன்னான். அப்போ நான் சத்தம் கேட்டேன். இவகிட்டையும் சொன்னேன், ஏம்மா இந்த மாதிரி இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் தான், எனக்கு குரல்லாம் தெரியுது, பக்கத்து வீட்டுக்காரன் தான், நீங்கள் இல்லைங்கிறியா, யார் சொல்கிற உண்மை யார் சொல்கிற பையன்னு சொல்லி தெரில. ஏன்னா மேம் இவங்க ஒரு ஆளை குறிப்பிட்டு சந்தேகப்பட்டு பேசினாங்கன்னா நான் சரி நான் அதை ஒத்துக்கிட்டுப்பேன் மேம். ரோட்டில் யார் பார்த்தா நம்ம நீ கோயில் ரொம்ப நல்லவ எல்லாம் கிடையாது, சரியா? ரொம்ப நல்லவள மாதிரியெல்லாம் பேசாதே. முட்டாளெல்லாம் கிடையாது. நாங்கள் தப்ப வேணாமல் வந்து உட்காந்துருந்தியானா அப்போ ஒன்றுக்காக பேசியிருப்பேன். நான் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாரா, கூட போனாலும் கதையாக இருக்குது. 15 வயசு 16 வயசு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண அப்பா அம்மாவை குறை சொல்லணும். அதை வந்து தனி கொடுத்து நம்ம வச்ச மாமியார் மாமனாரை குறை சொல்லணும். மனைவின்னா என்னதுன்னே புரியாமல், திருமணம் வாழ்க்கைன்னா என்னதுன்னே புரியாமல் பொண்டாட்டியை சந்தேகப்படுற உங்களை குறை சொல்லணும். அடி ஒத, இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இப்படி ட்ரெஸ் பண்ணிக்காதே அப்படி பண்ணிக்கோ, வேலை செய்யலை அதை செய்யலை இதை செய்யலை. கடைசியில் அவள் எங்கேயாவது தப்பிச்சு ஓடலான்னு போனான். மனுஷி தானே அவ. மொத்தத்தில் ஒரு பொண்ணை நாசம் பண்ணிட்டீங்க.
எல்லாரும் சேர்ந்து நாசம் பண்ணிட்டேங்க. 4 பேர் சொன்னாங்க, ஊர் சொல்லிட்டு சொந்தம் பந்தம் சொன்னாங்க. இந்த பொம்பளை பசங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறது. அது சொந்த பந்தோட இருந்தால் அவங்க நம்புறாங்கல்ல மேம், நம்ம என்ன செய்ய முடியும்? எங்கள் வயசுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல முடியாது அவங்களுக்கு. அட்லீஸ்ட் உங்க பசங்களை அப்படி வளர்க்காதீங்க. அதான் நீங்களாச்சும் சொந்தம் பந்தம் சொல்லிட்டு உட்காந்துருக்காதீங்க. உங்க அப்பா அம்மா முதல்ல சொல்லணும். இவ தப்பு பண்ணனா இவ எந்த இவ எப்பமா தப்பு பண்ணா? எப்ப தப்பு பண்ணா? ஒரு பொண்ணு ராவும் பகலும் கஷ்டப்பட்டுட்டு இருந்து இவர் கொடுக்கறத டார்ச்சர் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்து ஒரு ஸ்டேஜ்ல எவனோ ஒருத்தன் வந்து நான் உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்குறேன், உன்னை நான் பார்த்துக்கிறேன், உன்னை படிக்க வைக்கிறேன், உன்னை நான் வந்து சொர்க்கத்துல கொண்டு போய் வாழ வைக்கிறேன்னு சொன்னா அவ போனா. ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்கானா 2-3 தடவை கேட்டேன் இவளை பற்றி. இல்லை எனக்கு பிடிக்கல, விட்டுட்டு எனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாலும் சரிங்க. ஒத்துப்பாங்களா? உங்க வீட்டுல இவர் பிடிக்கல இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஒத்துப்பாங்களா? அப்பா வந்து சொன்னாங்க மேம், என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து இப்போதைக்கு பிடிக்கலன்னா நீ சண்டை போட்டு வந்தப்போ நீ வீட்டில் இரு, கொஞ்ச நாள் இங்கே இருந்து வேலை இதானேம்மா பாரு. சொன்னேன். புருஷன் கையில சத்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும் சொன்னாங்க. அது பெரியம்மா அவங்க வந்து சொன்னது. ம். அதுக்கு முன்னே அப்பா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ தப்பு பண்ணதுன்னா அப்பா சப்போர்ட் பண்ணல. நீ வந்து வேலை பார்த்துட்டு பிள்ளைய படிக்க வச்சு இங்கே இரு அவ தப்பு பாப்போம் பண்ணாது தப்புதாம்மா, ஒத்துக்கிறேன். ஆனா மேம், அவளை அதை அதனால தப்பு எவ்வளோ பண்ண வச்சது என்னது? அதுக்கு காரணமே உங்க அப்பா அம்மா தான். ஏங்க அவளை மன்னிச்சு தானே ஏத்துக்கிட்டீங்க, அப்புறம் ஏன் சொல்லி சொல்லி காமிக்கிறீங்க? சொல்லி காமிக்கல மேம். எதுவும் ஒன்றுன்னா, அதாவது அவங்க அம்மா வந்துக்கிட்டு சொல்லிடுறாங்க ஊருக்கு வந்து இருங்க, ஊருக்கு வந்து இருங்கன்னு. ஊருக்கு வந்து நான் போய் இருக்கணும்னு வைங்க மேம், நம்மளை மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க கஷ்டப்படுறவங்க. அவங்க நாளைக்கு என்னடா அவன் வீட்டுக்காரமா போயிட்டு வந்தால இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும் மேம். இல்லைங்க, எப்படிங்க அவ ஊரு. கூட வாழுவீங்க அப்புறம்? நான் இங்கே சென்னையிலே வாழ்கிறேங்கிறேன் மேம். இவளோடையா? ஆ இந்த பொண்ணோடையா? இந்த நீ பொண்ணோட என்னம்மா சொல்ற? சென்னையில் தான் ரூம்லாம் சென்னையில தான் எடுத்து மேம் அடிக்கிறாங்க போட்டு, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறாங்க மேம். எதுக்கு ஒரே ஒரு நாள் இங்கே வந்து 2 நாள் அடித்தேன். எதுக்கு அடிச்சிங்க 2 நாள்? அதாவது என் பையன் வந்து எதை எடுத்தாலும் அடம் பிடிப்பான். இவ வந்து அடிப்பா செய்வா, சூடு போட்டேன்பா, அது செஞ்சேன்பா, இது செஞ்சேன்பா. நான் அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அன்றைக்கி 2 ஈக்கு குச்சி எடுத்துகிட்டு சும்மா இப்படிங்க தான் போனேன். இவ கூட வந்துக்கிட்டு நீங்கள் எதுக்கு அவனை அடிக்கியா வைக்கியானா? அப்போ எனக்கு கோவம் வந்துடுச்சு. அப்புறம் இன்னொரு நாளைக்கு எதுக்கு அடிச்சிங்க? அது இந்த ஊருக்கு வந்த புதுசில் மேம். எதுக்கு? அது வந்து எதுக்குன்னு நான் இல்லை. எதுக்கு மாட்டிச்சா? அவங்க கூட இருக்கலன்னு சொல்லிட்டு மேம். காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு மேம். வேறு எதுக்காக தான் அடித்தேன். அப்போ போய் சொல்கிறா? கல்யாணம் பண்ணிட்டா ஃப்ரீ, இல்லைன்னா காசு கொடுக்கணும். அதுக்கு தான் மனைவியில் சமைச்சு போடணும், எப்போ கூப்பிட்டாலும் வரணும், அப்படிலாம் கிடையாது. காசு செலவில்லை, கெட்டின்னு வந்தாச்சுல. நான் இத்தனைக்கு அவளுக்கு எல்லா வேலையும் பார்ப்பேன். துணி துவைச்சி கொடுப்பேன், பத்திராலே கொடுப்பேன், வட்டை கலங்க, ஒரு நாள் தண்ணி எடுத்து பண்ணுவாங்க கொடுப்பேன். மாசத்துல ஒரு தடவை இந்த பண்ணுவாங்க. ஒரு நாள் அம்மா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க மக டெய்லி துணியே துவைக்க மாட்டேங்கிறா, டெய்லி எல்லா வேலையும் நானே பார்க்குறேன்னு சொல்லிடுவாங்க மேம். அது சொல்லிட்டு எதுக்கு பார்க்குறாங்க? எனக்கு உடம்பு சரியில்லை அதனால பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு அடிக்கிறதுக்கு நான் அதை அந்த வேலையை நான் செஞ்சுட்டு போயிடுவேன்ல மேம். அன்றைக்கெலாம் அந்த தலையில் அடிச்சு இன்னும் தலைவலி போகலை மேம். மண்டையில படதியில் அடிச்சு இப்போ தான் மேம் பேண்டேஜ் தான் எடுத்துகிட்டு வந்தேன் நான். என்ன முடிவில் இருக்கீங்க? பையன் லைஃப் ரொம்ப போயிடுவாங்க. பையன் லைஃபே இப்போவும் எப்படி இருக்கு? நீங்கள் பண்ணுறது தானே அவன் பார்க்குறான். என்ன பையனுக்கு பெருசாக ஃப்யூச்சர் இருக்க போகிறது? அப்பா எப்படி இருக்காருன்னு அவன் பார்க்குறான்ல, அவனும் பொண்டாட்டி அடிக்க தான் செய்வான். அப்படி தானே? பையனுக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னா அப்பா அம்மா ஒத்துமையாக நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துட்டு நல்லா வாழணும். பையனோட ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறீங்க. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. உங்கள் மேலே நிறைய தப்பு இருக்குது. அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் வளர்ந்த விதம். அது மட்டும் இல்லாமல் அங்கே உங்கள் சமுதாயத்தில் இருக்கிறது ஒரு சில நம்பிக்கைகள். ஏன்னா பெண்கள் இப்படி தான் இருக்கணும், பெண்கள் அப்படி தான் இருக்கும், பொண்டாட்டி அப்படி தான் நடத்தணும், இதெல்லாம் தான் உங்களை பண்ண வச்சுருக்கு. ஆனால் நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, இனிமே பெண்கள் இந்த மாதிரியெல்லாம் சகிச்சுக்கிறதா இல்லை. அவளுக்காக நான் பேசுகிறேன். பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்து சமமாக ட்ரீட் பண்ணி, புரியுறதுங்களா? அவள் வீட்டில் அவளோட பங்கை அதை வந்து ஆதரித்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு, அவளோட ஒரு மனைவியோட பங்கு இல்லாமல் குடும்பத்தை கொண்டு போக முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாதான் நம்ம வாழ்க்கை. என்ன ஏதோ ஒன்று சொல்லிட்டா உடனே மருந்து குடிக்க போகிறேன் நான், இல்லை நான் அதை அவள்கிட்ட பேசுகிறேன். ஆனால் முதல்ல அவளுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாரா?
அவ செஞ்ச அந்த தப்பு கம்ப்ளீட்டா மன்னிக்க தயாரா? அது ஆல்ரெடி மன்னிச்சு தான் மேம். மன்னிக்கிறதுன்னு சும்மா இங்க இருந்து மன்னிக்கிறது சொல்லி பிரயோஜனம் இல்லை. மறந்துட்டேன் நான் அதை பத்தி. அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க அப்படி சொல்றாங்க, பொண்டாட்டிய படம் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான விஷயம். அவளுக்கு இல்லை, உங்களுக்கு. அது நீ இப்படி ட்ரெஸ் பண்ணு அப்படி ட்ரெஸ் பண்ணு நீங்க சொல்லக்கூடாது. அவளுக்கு அந்த பொறுப்பு இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கான்ஃபிடென்ஸ்க்காக நம்ம ட்ரெஸ் பண்ணுறது ஒரு விஷயம். நம்ம அழகா இருக்கோம்னு காமிக்கிறதுக்காக பண்ணும்போது தான் நம்மளை கேவலப்படுத்திக்கிறோம். உனக்கு பிடிச்சதா நீ பண்ணு, ஆனால் நீ ஒன்று ஒரு பொருளாக்கிக்காது. இது நான் சொல்றது புரியணும்னா அதுக்கான பக்குவம் இருக்கணும். நீ ஒன்று ஒரு அழகு பொருளா நினைக்காதே. இவரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, எந்த திருமணமுமே நம்ம வந்து பர்ஃபெக்ட்னு சொல்லவே முடியாது. உனக்கும் நிறைய குறைகள் இருக்கும், அவருக்கும் நல்ல குறைகள் இருக்கும். அவர்கிட்ட இருக்கிறத நல்லதை பார்க்கணும் நீ. அதுக்கு நீ ட்ரையே பண்ணலை. அதுக்கு காரணம் உனக்கு அந்த வயசு இல்லை. ஒருத்தன் வந்தான்ல, நான் உனக்கு சொர்க்கத்தை காமிக்கிறேன், அவன் என்ன பண்ணிட்டு போனான்? அவன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண, உனக்கு துரோகம் பண்ணான்ல. அதை விட எவ்வளவோ பரவாயில்ல உன் புருஷன். கரெக்டாக நான் சொல்கிறது? உன்னை கூட்டிகிட்டு போனவன் என்ன பண்ணான்? அவளை படிக்க வைங்க, அவளுக்கு மரியாதை. இவ்வளோ நாள் 4 வருஷம் அந்த பொண்ணு ரொம்ப கொடுமைப்பட்டுருக்கா. 6 வருஷம் 2 அபார்ஷன். அதோட வலி தெரியுமா உங்களுக்கு? நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. வயத்தில் மெதிச்சிருக்கீங்க அந்த குழந்தை மாசமாக இருக்கும்போது. எப்படிங்க மனசு வருது? முதுகுலம்மா எட்டி உதப்பாங்க, அதில் எல்லாம் பண்ணுவாங்கம்மா. வயத்தில் குழந்தை இருக்கும்போது முதுகில் எட்டி உதைப்பீங்க? அது மேரேஜ் ஆன புதுசுல யாராவது உங்களுக்கு முதுகில் எட்டி உதைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னங்க அவ என்னங்க அவ்வளோ கேவலமா? பெண்கள் மெதிக்கிறதுக்கு எப்படிங்க மனசு வருது? அம்மாவை மதிக்கிற, அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குற ஆம்பளை எப்படிங்க பொண்டாட்டியை மெதிப்பான்? எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவேன் மேம். கோவப்பட்டா திரும்ப கோவப்படுங்க. அதுக்குன்னு மெதிச்சிருவீங்களா? செத்து போயிடுவேன்பா, அதை செஞ்சிருவேன்பா, இதை செஞ்சிருவேன்பா. இதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை நான் எடுத்தது இல்லை மேம். இப்போ இந்த தப்பு பண்ணதுக்கப்புறம் அம்மா வந்து செத்தாலும் பொழைச்சாலும் அங்கே தான் சொல்லிட்டாங்க. சரி நம்ம அங்கே உனக்கு செத்தாலும் பொழைச்சாலும் அங்கதாங்கிறது கிடையாதுமா. தைரியமாரு. உங்க அம்மா பாத்துக்கலன்னா வேண்டாம். கவர்மெண்டே பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பெண்களுக்காக, புரியுதா? ஆனா அதனால அந்த பயம் வேண்டாம் உனக்கு. செத்தாலும் பொழைச்சாலும் அடிக்கிறது புருஷன் கூட தானே. ஏங்க அப்ப இந்த புள்ள பெத்தீங்க? எதுக்கு வளர்த்தீங்க? அன்னைக்கே தூக்கு போட வேண்டியதானே. யாராவது நல்லவங்க யாராவது வளர்த்துருப்பாங்க. இந்த பாரு, பட் அது சொல்யூஷன் கிடையாது. லைஃப்லேருந்து ஓடி போகக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பையனுக்கு கொஞ்சம் ரோஷன் ஜாஸ்தி, கொஞ்சம் கோவப்படுறாரு. அது இல்லாமல் அவர்கிட்ட நிறைய நல்ல குணங்களும் இருக்குது. அதனால தான் நீ திரும்ப வந்து அவர் ஏற்றுக்கிட்டு இருக்காரு. இதை விட்டுட்டு நீ இன்னொரு திருமணத்தை தேடி போனியானா அது இதை விட மோசமாக இருக்கும். இல்லை நல்லா இருக்கலாம். தெரியல அதெல்லாம் ஒரு விஷயம் மேம், பார்க்க போடுவார், அதை நிப்பாட்டிட்டாரா நல்லா இருப்பார். அது வேற எந்த குறையும் கிடையாது. பார்க்க போடுவார், அதையும் நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம். பொண்டாட்டி அடிக்கிறாரேம்மா, என்ன அது என்ன தான் பண்ணணும்? எல்லாரும் அடி தான் செய்வாங்க. நம்ம அவங்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி இவ தான் மேம் போகணும். எல்லாரும் அடிக்க கூடாதுமா. நம்ம சொல்கிறோம் மேம், எல்லா லைஃப்லையும் இருக்கும்னு. நம்ம எல்லாத்தையும் நம்ம திருத்தணுமா? எல்லாரையும் சொல்ல முடியுமா மேம்? நீங்கள் திருந்தணும்மா. அவர் அடிக்கும்போது நீங்கள் அடி வாங்கக்கூடாது. அது சொல்லி அவ தான் புரிஞ்சுக்கணும். திரும்ப நீ எதுக்கு வளர்த்துக்கணும். அது வேணும்ல, அதுக்காக சாப்பிடணும். அதுதான் சாப்பிடணும். மனசுக்கு தைரியம் வரணும். சொல்லிடுறேன் நான் எத்தனையோ தடவை. அடிக்கிறாருல்ல, உனக்கு ஒரு கைட்டு அடி வேணாம். ஏதாவது கையில் கிடைக்கிறதாச்சும் ஒரே அடிக்க முடியாது. நீ அடி வாங்க அடிக்கிறாருங்க. நான் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ கொஞ்ச நாளைக்கு அவளை ஃப்ரீயாக விடுங்க. நீங்கள் வந்து வேலைக்கு போங்க, அவளை படிக்க வைங்க. நீ அம்மா வீட்டில் இருக்கியா எப்படி? இல்லை, அப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. என் தம்பி இருக்கட்டும், இவ வேணும். அம்மா வீட்டில் இருக்க விருப்பம் இல்லையா உனக்கு? எங்கே இருக்க? இருக்கலாம் மேம். ஹாஸ்டல்ல சேர்த்து விடுங்க மேம். நான் படிச்சு நல்லா இருக்கணும் மேம். சரி, நீ புருஷனை பிரிஞ்சு வாழணும்னு நினைக்காதே. ஆனால் இப்போ நான் அவர்கிட்ட தள்ளிவிட மாட்டேன். இப்போ அங்கே தான் வாழணும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் அடிக்கிறாரு, உன்னை உதைச்சிருக்காரு. புரியுறதுங்களா? நீங்கள் நல்லபடியாக இருங்க. அந்த பொண்ணோட அன்பை சம்பாதிக்க பாருங்க. அவளாவே உங்கள்கிட்ட வருவா. கணவன் மனைவியாக இருந்தால் கூட கட்டாயப்படுத்தி உடல் உறவு வச்சுக்கிறது பலாத்காரத்துக்கு சமம்.
ஃபர்ஸ்ட்டில் போறியா? ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு கடமை இருக்கு. நீ வேலைக்கு போய் அப்பா அம்மாவுக்கு சம்பாதிச்சு கொடு. பார்ட் டைம் நீ படிக்கிறியானா பார்ட் டைம் வேலைக்கு போகலாம். நல்லா சாப்பிடு, நல்லா வேலைக்கு போ, தைரியமாக இரு. எப்போது வேணும்னா நீங்கள் உங்கள் குழந்தைய போய் பாருங்கள், சரியா? ஆனால் அவளை தப்பாக பேசுறது, அவளை வந்து வா அதுதான் சான்ஸ்ன்னு அவளை கூட்டிகிட்டு போகிறது, அப்புறம் இன்னொருக்கா மாதம் ஆகிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அவளாகவே உங்களை ஏற்றுக்கிட்டு வரணும். என் புருஷன் அவளுக்கு தோணணும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும், சரிங்களா? சரியாம்மா? இல்லை நீ முடிவு பண்ணிட்ட வேண்டாம், எனக்கு வேண்டாம், அவர் வேண்டான்னு நீ அந்த ஒரு 3 வருஷம் கழிச்சு முடிவு பண்ண வச்சுக்கோ, அப்போது அதுக்கான வேலைகள் பண்ணலாம். ஆனால் என்னோட அட்வைஸ் வந்து வாழ்க்கை அப்படி தூக்கி போடக்கூடாது. கூடாதான் மேம். 6 வருஷம் அப்படி கட்டாயப்படி தான் அப்போ ஒருக்கே சண்டை வந்தப்பே வந்து கட்டாயப்படி தான் மேம் இருக்க வச்சாங்க. அப்பயே நான் வேண்டான்னு தான் மேம் சொன்னேன். திரும்ப எல்லாரும் சொன்னாங்க கட்டாயப்படி தான் மேம் இருக்க வச்சாங்க. அப்போ கூட வேண்டான்னு சொல்லி கொடுத்தா அவள் நிலமை வந்திருக்காது மேம். கரெக்ட், சரிதான். சொல்கிறது கரெக்டு தானே? கரெக்டு தான் அவன் சொல்லுது. அப்போ உனக்கு ஹோப்பே இல்லையாம்மா? சுத்தமாக இல்லை மேம். இல்லை, 6 வருஷமா கட்டாயப்படுத்தி என்னோட வாழ்க்கை தொலைச்சிட்டேன் மேம். இனிமேல் நல்லா இருக்கணும் மேம். இனிமேல் ஏற்றுக்க மாட்டாங்க. தப்பு பண்ண மாட்டேன். அதான் நான் வந்து அவள் படிக்கணும்னு சொன்னான். நான் வந்து இந்த சிவாஸில் ஏதோ காலேஜ் இருந்தேன். 1 வருஷம் 2 வருஷம் கோர்ஸ் இருக்குது, அதுக்கு அங்கேயே ஹாஸ்டல் இருக்குது, சேர்ந்து படித்து வேலைக்கு போய் பையனுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இவன் முடிவில் அவள் சொன்னா படிக்கணும்னு. அதுக்கு நான் சொன்னேன், நான் அப்பா அம்மா வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. இவளே இன்னும் வச்சுக்கிட்டு அவங்க என்னன்னா இவளை பார்த்து வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இவன் இப்படி சத்து அவங்களும் பார்த்துக்கிட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போகிறது. அது ரொம்ப நெஞ்சு 1 மாதமாக சாப்பிடாம வீட்லேயும் சரியாக சாப்பாடாகலை. ஆனால் இவளை வந்து இவளை பார்த்தா அவங்களுக்கு என்ன இவ்வளோ தூரம் நம்ம சப்போர்ட் பண்ணமே, இப்படி சண்டை எங்கே சப்போர்ட் பண்ணாங்க? வீட்டுக்கு என் பிள்ளை இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதான் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு அப்படியெல்லாம் கை கழுவி விட முடியாதுமா. சாரி, நீ அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாதே. இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் காரணம் உங்க அப்பா அம்மா தான். சப்போர்ட் பண்ணல மேம், அப்பா குணத்துக்கு நான் சொல்றேன். அப்பா அம்மா அப்பா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. முதல்ல அப்பா அம்மா தான் ட்ரை பண்ணுவோம். அப்பா வச்சுக்கலன்னா அப்புறம் பார்ப்போம், சரியா? வச்சுக்க மாட்டாங்க தான் மேம். ட்ரை பண்ணுவோம்மா. நேற்றே பேசுனீங்க போகிறேன் அவளை அனுப்பிடுங்கன்னு. என் மூஞ்சிலே முழிக்காதன்னு விரட்டி விட்டாங்க. வெளியே போயிட்டாங்க மேம். அம்மா அம்மா ஓரளவு ஒத்துக்கிட்டாங்க, அப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அப்பா மிஞ்சி எதுவும் நடக்காது. இந்த பொண்ணோட அப்பா அம்மா அவங்க மட்டும் இல்லாம மற்ற அப்பா அம்மாக்கள்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா இந்த பொண்ணு பண்ண தப்புக்கு காரணம் அவ இல்லை, முதல்ல அந்த பொண்ணை பெத்த அப்பா அம்மா, அதுக்கப்புறம் இந்த சமுதாயம். இந்த பெண்ணை எம்பவர் பண்ணணும், அவளை படிக்க வைக்கணும். அவ வாழ்க்கையை பார்த்துக்கிற மாதிரி, அவள் சொந்த காலில் நிற்கிற மாதிரி அவளை வளர்த்து விடணும். அவளுக்கு அந்த பலத்தை கொடுக்கணும், மனபலத்தையும் பொருளாதார ரீதியாக அவளுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி நம்ம அவளுக்கு கொடுக்கணும். அதுக்காக நேர்களோட உதவியை நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க, அவள் முடிவு பண்ணட்டும். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அவள் சொன்ன ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, 6 வருஷம் பரவாயில்ல, சரியாகும் பொறுத்து போன்னு, அதே நான் அவள்கிட்ட சொல்ல விரும்பலை. நான் மறுபடியும் அதை அவள்கிட்ட சொன்னேன்னா நான் பெரிய துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும், சரிங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துங்க. அப்படியே அவள் முடிவு பண்ணால் அவள் சொல்லுவாள், அப்போ பார்க்கலாம். இல்லையா அவள் உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பும், சரிங்களா? வெளி உலகத்தில் போய் தனியாக வாழறது ஈஸியான விஷயம் கிடையாது. இன்னும் நிறைய பேர் வருவாங்க, நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன், நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. ஏமாற மாட்டேன் மேம். ஒரு தடவை ஏமாந்துட்டேன், இனிமேல் ஏமாற மாட்டேன் மேம். நம்பலாமா? கண்டிப்பாக மேம். சரி, ட்ரை பண்ணுவோம். நாங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட பேசுவோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.